ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காலம், அவர் முதலமைச்சராகி அவர் சொல்கிறது உடம்பு சரியில்லாம போச்சு, அவருக்கு அலர்ஜியெல்லாம் வந்துச்சு, அதுக்காக வச்சு கொடுத்தாரு கலைஞர் அப்படின்னு கலைஞர் பேசுனதையும் போட்டு காமிச்சு அவர் சொல்கிறார். அதனால் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அரசியலில் நுழைஞ்ச காலம், அவர் வந்து 10, 15 வயசுல அரசியலில் ஈடுபட்டார். 21 வயசுல உறுப்பினராகி மாவட்ட காங்கிரஸில் வந்து செயலராக இருந்து, மாநில காங்கிரஸ் செயலராக இருந்து, 12 வருஷம் காங்கிரஸ் தலைவராக இருந்து, 9, 10 வருஷம் முதலமைச்சராக இருந்து, அகில இந்திய அக்கராசனர் ஆகி இப்படி பல்வேறு பரிணாம வளர்ச்சிகளை அவர் பெற்றிருக்கிறார். அந்த தொடக்க காலங்களில் வந்து ஃபேன் இல்லாத ஊர்களில் படுத்திருக்க வேண்டிய சூழலாம் ஏற்பட்டிருக்கும். அப்போ வெறும் விசிறி வச்சுக்கிட்டு வீசிக்கிட்டு படுக்க வேண்டிய சூழ்நிலை. கிராமங்களில் அப்போ பாதை கிடையாது, வண்டி கிடையாது, கார் கிடையாது. சைக்கிளில் வாடகை சைக்கிள் சொந்த சைக்கிள் கூட இல்லாமல் வாடகை சைக்கிளில் ஒரு ஆள் ஓட்டி அவர் பின்னாடி உட்காந்துலாம் போயிருக்காரு. மாட்டு வண்டியில் போயிருக்காரு. ஈவன் அண்ணா கூட அவர் தொடக்க காலத்தில் அப்படி நடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த காலகட்டங்களில் ஏசியிலே தான் பிறந்ததுலேருந்து ஏசியிலே படுத்திருக்கல அவர். அதுக்கு பின்னாடி ஒரு வேளை அப்படியே ஒரு சூழ்நிலை இருந்ததாக வச்சுக்குவோம் அவர் சொன்ன மாதிரி. அதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. 2வது திமுகவும் காங்கிரஸும் ஒன்று எதிர்த்து அரசியல் பண்ண கட்சிகள். 2 ஒரு கட்சிகள் ஒன்று எதிர்க்கிற போது ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிறது, கூட சொல்லலாம், குறைச்சி சொல்லலாம், உண்மையை சொல்லலாம், சில நேரத்தில் கற்பனையான செய்திகள் கூட சொல்லலாம். அதை இப்போ சொல்கிறது அது வந்து இப்போ தேவையில்லாத ஒன்று.